முன்னாள் அமைச்சர் மதுரை இருக்க எல்லா மைண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. அதனால தான் அவர் இன்னைக்கு சட்டசபைக்கே வர முடியல. யார் பேருமே குறிப்பிடல. குறிப்பிடாத போது ஏன் நீங்க எல்லாருமே எழுந்திருக்கிறீங்க? எதுக்கு நீங்க இதை பத்தி பேசுறீங்க? நான் யார் பேரையும் சொல்லல, நான் யார் பேரையும் சொல்லலன்னு சொல்லிட்டு யார் வச்சிருந்தா சொல்லணுமா இல்லையா? மதுரையில் முன்னாள் அமைச்சர் அவர்கள் அங்க இருக்கிற குவாரிகள்லாம் கட்டுப்படுத்தி வைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர் உள்ளே வரவில்லை என்று குறிப்பிடுவது யாரை குறிப்பிடுகிறார்? இப்படி சொல்லிட்டு நான் பேரை சொல்லலாம் எப்படி? முன்னாள் அமைச்சர் அப்படிதான் மதுரையில் ஒருத்தர் மைண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணாரு. டெபாசிட் வாங்கல, மதுரையில் ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. மதுரையில் ஏன் தெரியுமா ஜெயிச்சாங்க? முன்னாள் அமைச்சர் மதுரை இருக்க எல்லா மைண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணாங்க. அதனால தான் அவர் இன்னைக்கு சட்டசபைக்கே வர முடியல. இதுதான் மக்களுடைய தீர்ப்பு. பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் யார் பேரையும் சொல்லாமல் சொன்னார்கள். அப்படி பேசியிருக்கும் போது இருக்க அவர் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அவர்தான் முதல்ல அவர் மரியாதை குறைவில்லாமல் பேசினார். இல்ல நாங்க இல்ல பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் யார் பேருமே குறிப்பிடல. குறிப்பிடாத போது ஏன் நீங்க எல்லாருமே எழுந்திருக்கிறீங்க? எதுக்கு நீங்க இதை பத்தி பேசுறீங்க? அவருடைய கருத்தை சொன்னாரு. அது மாதிரி உங்களுக்கு கருத்து இருந்ததுன்னா நீங்க தாராளமா உங்க கருத்தை சொல்லுங்க, நாங்க அது பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். பொதுப்பணித்துறை அமைச்சர் அதற்காக பதில் சொல்ல வந்த நிலையில நான் குறிப்பாக சொல்றேன். மதுரையில் முன்னாள் அமைச்சர் அவர்கள் அங்க இருக்கிற குவாரிகள்லாம் கட்டுப்படுத்தி வைத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர் உள்ளே வரவில்லை என்று குறிப்பிடுவது யாரை குறிப்பிடுகிறார்? இப்படி சொல்லிட்டு நான் பேரை சொல்லலாம் எப்படி? ஒன்று அடுத்து வர இருக்க நீங்க நல்லவர் பேர் வச்சிருக்க, நீங்க ஏன் எடுத்துக்கிறீங்க? உட்காருங்க. அடுத்து அமைச்சர் பெருமக்கள் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுங்க. உட்கார சொல்லுங்க. அடுத்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் யாராவது இந்த பகுதியில் இருப்பவர்கள் யாராவது குறிப்பிட்ட அமைச்சர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்ல அவங்க சொல்லலாம். நாங்கள் யாரும் அது குற்றச்சாட்டை சொல்ல நேரடியாக நான் யார் பேரையும் சொல்லலை, நான் யார் பேரையும் சொல்லலைன்னு சொல்லிட்டு பங்களா கட்டி இருக்கிறார்கள், பொறியியல் கல்லூரி வைத்திருக்கிறார்கள், காலேஜ் வைத்திருக்கிறார்கள், குவாரி வைத்திருக்காருன்னு எப்படி சொல்லலாம்? யார் வச்சிருந்தா சொல்லணுமா இல்லையா? யார் வச்சிருக்காருன்னு பட்டி போனோமா இல்லையா? ஒன்று நான் கேட்கறது, சம்பந்தப்பட்ட துறை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது பல்வேறு வகையில் பொதுக்கூட்டம் மாதிரி எப்போ பார்த்தாலும் பொதுப்பணித்துறை பொதுக்கூட்டம் பேசுறீங்க. நாங்கள் பொதுக்கூட்டம் பேசல. பொதுக்கூட்டம் போல நீங்கள் தான் பல்வேறு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு சொல்லுகிற பொழுது பேரவைத் தலைவரிடத்தில் ஆதாரத்தை காட்டணும் சொல்றது என்ன தவறு? ஆதாரம் கொடு என்று சொல்ற காரணத்தில் நான் பேசுகிறேன் என்று பொத்தாம்பதுவாக பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? ஆனால் இது சட்டப்பேரவை என்பது நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஏற்கனவே தொடர்ந்து ஆதாரம் இருந்தால் என்று உங்கள்கிட்ட காட்டிட்டு பேசணும்னு சொல்லியிருக்கிறோம் நாங்கள் அவருடைய மாற்று கருத்தில். ஆனால் பொத்தாம்பதுவாக பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் தான் எப்பொழுது பார்த்தாலும் அரசியல் ரீதியாக உள்நோக்கத்தோடு நீங்கள் பேசுறீங்களே ஒழிய நாங்க என்ன உள்நோக்கத்தோட பேசுறோம்? சம்பந்தப்பட்ட பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆக பிரச்சனைகள் என்று வருகிற பொழுது அங்க எல்லாரும் எழுந்திருக்கிற போது எங்கால என்ன மரக்கட்டையா உட்கார்ந்து இருக்க முடியும்? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.